இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. உயிருள்ள உணவு, உயிர் தருகிற உணவு, உயிர் தழும்ப பண்ணுகிற உணவு, உன்னை புதுப்பிக்கிற உணவு, உன்னை மறுரூபமாக்குகிற உணவு. அதான் இயேசு கிறிஸ்து. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கும்போது அது குறிப்பாக 54வது வசனத்தை பார்த்தா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அவர் வருகிற நாளில், உயிர்த்தெழுதலின் நாளில். என்ன காரியம்? அப்படி மாம்சம் எது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவே அந்த வசனம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அப்பத்தினாலே மாத்திரம், உணவினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஒரு மனுஷன் பிழைப்பதற்கு, நித்திய ஜீவன் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமானது. அந்த வார்த்தை தான் மாம்சம். சரி, அவருடைய ரத்தம் எது? ரத்தத்தில் ஜீவன் இருக்குது, ரத்தத்தில் உயிர் இருக்குது. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதலை நீங்கள் எல்லா இடத்துலையும் சாட்சியாக நீங்களே அவருடைய உயிர் தழுதலாக நடந்து போகணும். இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார், ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் வாழ்ந்து காட்டணும். உங்கள் நெறியை பார்த்து, உங்கள் வாழ்க்கை முறைகளை பார்த்து, உங்கள் வாழ்க்கையின் தத்துவங்களை பார்த்து ஜனங்கள் இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை உங்களிடத்தில், அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை வசனம், அதான் அவருடைய மாம்சம். அவருடைய இரத்தம், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கை காட்டணும். நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அவருடைய உயிர் தழுதலை நீங்கள் அறிக்கை செய்யணும். அவர் உயிருள்ளவராக இருக்கிறார் என்று நீங்கள் உயிருள்ளவராக நடந்து காட்டணும். எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே பிரதிபலிக்கணும், பிரஸ்தாபப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே நீங்கள் எல்லா இடத்துலையும் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவரே சர்வ வலிமையுள்ள தேவன். இவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்றும் உண்டு. நாம் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற பொழுது நித்திய ஜீவனை பெறுகிறோம், அநேகருக்கு பெற்றுக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.